கோயிலை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. எங்களோட தொழில் எவ்வளோ பாதிக்கப்படுது, நாங்கள் பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம்? கடை திறக்க கூட முடியாது சார். இங்க பாருங்களேன், நீங்களே பாருங்க சார். ஜூஸ் கடை முன்பு திடீரென கோவில் கட்டப்பட்டது மட்டுமின்றி இரவோடு இரவாக விநாயகர் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அங்கு நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம். சென்னை அம்பத்தூர் அடுத்த பட்டரவாக்கம் சர்வீஸ் சாலையில் கேசவன் என்பவர் ஜூஸ் கடை நடத்தி வந்தார். ஜூஸ் கடை இருந்த இடத்தில் குறிப்பிட்ட தூரம் நெடுஞ்சாலைத்துறையினருக்கு சொந்தமானது என்பதால் அதனை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். மீதி இருந்த நிலத்தில் ஜூஸ் கடை வைத்து வியாபாரம் செய்து வந்துள்ளார் கேசவன். இந்நிலையில் கடந்த மே மாதம் கேசவன் உயிரிழந்துள்ளார். பின்னர் கேசவனின் மகன் ஜூஸ் கடையை பார்ப்பதற்காக வந்துள்ளார். அந்த இடத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த பசுமை பாலா என்பவர் திடீரென இரவோடு இரவாக விநாயகர் கோவிலை கட்டியுள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த கேசவனின் மகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையில் நேற்று அந்த கோவிலில் புதிய விநாயகர் சிலையையும் வைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கேசவனின் மகன் அம்பத்தூர் மண்டல செயற்பொறியாளரிடம் கோவிலை அகற்றி தருமாறு புகார் அளித்துள்ளார். புகாரை தொடர்ந்து விநாயகர் கோவிலை அகற்றுவதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஜூஸ் கடை முன்பு திடீரென கோவில் கட்டப்பட்டது மட்டுமின்றி இரவோடு இரவாக விநாயகர் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நாங்கள் இங்க தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5-6 வருஷமா ஜூஸ் கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம் சார். இப்போ இப்போ ஒரு 3 மாசமா சரியா எங்களால் நடத்த முடியல, ரன் பண்ண முடியல. அந்த டைமிங் மானர் வர தவறிட்டாரு. அந்த டைம்ல இந்திரா நகர்ன்ற எங்க ஏரியாவோட எங்க கடை பக்கத்துலேயே இந்திரா நகர் ஒரு ஏரியா இருக்கு, இந்திரா தெருன்னு. அங்கே பசுமை பாலான்னு ஒருத்தர் ஏற்கனவே ட்ரஸ்ட் வச்சு நடத்திருக்காரு. அங்கே அவங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் கோர்ட்டர் கொடுத்துருக்காங்க கோயில் எடுக்க சொல்லி. அந்த நேரம் இங்கே நாங்கள் இந்த வராத நேரத்தில் இரவா கொண்டாந்து எங்கள் கடைக்கு எதிராக எங்கள் தொழில் பாதிக்கிற அளவுக்கு கோயிலை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. எங்களோட தொழில் எவ்வளோ பாதிக்கப்படுது, நாங்கள் பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம்? எங்கள் பசங்களை எப்படி நாங்கள் படிக்க வைக்கிறது? எங்களோட பொழப்பு என்ன ஆகுறது சார்? இந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்குறதுக்கு யாருமே ஆள் இல்லை சார். கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 மாதம் ஆச்சு. கம்ப்ளைண்ட் நகராட்சியிலேருந்து வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லை சார். இன்னைக்கு வரையும் அந்த எதுவும் இல்லைங்க. கோயிலில் சிலையை வச்சுட்டாங்க. நைட்டாக போன ஞாயிற்றுக்கிழமை நைட்டாக சிலையை வேறு வச்சுட்டாங்க. அவங்க வீட்டில் வைக்கணும் சார். எங்களோட வீட்டை வச்சு என்ன சார் பிரயோஜனம்? எங்களோட தொழில் பாதிக்குதுல்ல, எங்களோட தொழில் பாதிக்குது. நாங்கள் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி நாங்கள் எப்படி லோன் கட்டுறது, எப்படி எங்கள் வாழ்க்கை முன்னேறது, நீங்களே சொல்லுங்கள் சார்.